அறிவை கடந்தவரே இறைவா, அற்புத ஆற்றலை தருபவரே. அறிவை கடந்தவரே இறைவா, அற்புத ஆற்றலை தருபவரே. அனைத்திலும் மேலான பரம்பொருளே, அணையா ஜோதியாயிருப்பவரே. அறிவை கடந்தவரே இறைவா. அறிவை கடந்தவரும் அற்புத ஆற்றலை கொண்டவரும் அதிசயமாய் உலகத்தை படைத்து ஆளுகை செய்கின்ற பரிசுத்த பராபரனுமாயிருக்கிற என் அன்பு தகப்பனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உலக இரட்சகரும் உன்னத ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நாமத்தை பறைசாற்றுவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, கற்பிப்பதற்கென்று உலகத்திலே அநேகரை ஆண்டவர் நியமித்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய வாழ்வில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த அற்புதமான வேளையை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகிற இந்த வேளை, அதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலும் இல்லங்களிலும் அமைதியும் சமாதானமும் தேவனுடைய சந்தோஷமும் நிலை கொள்ளும்படியுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அளவிலா நேசமும் இரக்கமும் தயவும் உடையவராயிருக்கிற என் நல்ல தகப்பனாகிய ஆண்டவரே, இதோ உமது நேச ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப வேளை என் தேவனால் ஆசீர்வதித்து நிரப்பப்படுகின்ற அற்புதத்தின் வேளை. இந்த அற்புதத்தின் வேளையை உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே என்னென்ன நோக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் முடிவென்பதே இல்லையே, நிம்மதி என்பதே இல்லையே, துக்கத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு முடிவு இல்லாத சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்று ஒரு மாற்றம் வரும், என் தடைக்கற்கள் என்று மாறும், நான் எடுத்து வைக்கிற பாதைகளெல்லாம் கற்களும் முற்களும் நிறைந்ததாய் கரடுமுரடான பாதைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்ததாய் இருக்கிறதே, இருளுக்கு ஒரு வெளிச்சம் என்று வரும், என் வாழ்க்கையின் சோதனைக்கு ஒரு விடியல் எப்பொழுது வரும் என்று அல்லல் பட்டு நொந்து ஆண்டவரே, அவல நிலையோடு உம்முடைய வார்த்தைகளை எதிர்நோக்கி நிற்கிற பிள்ளைகளை தேவரே ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஜெபவேளை அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை தருவதாக, ஒரு விடுதலையை தருவதாக என் தேவன் தாமே ஆளுகை செய்வீராக. இப்பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் நீர் நிகழ்த்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கை கண் மூடி முழிப்பதற்கு உள்ளாக என்ன நடக்கிறது என்று அறிய முடியாத ஒரு அவல நிலையின் வாழ்க்கை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நேருமோ என்ன ஆகுமோ என்று அஞ்சக்கூடிய ஒரு வாழ்வின் நிலை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே நம்முடைய ஆற்றல் நமக்கு போதுமா? நம்முடைய பலன் நமக்கு போதுமா? நாம் கொள்ளுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மால் மேற்கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார்க்கின்ற ஒரு அவல நிலைதான் இன்றைய வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையின் சூழலிலே சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், சங்கீதம் 16:8, ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், எனவே அவர் என் வலப்பக்கம் உள்ளார். ஆண்டவர் என்னுடைய வலப்பக்கத்தில் இருப்பதனாலே நான்
அசைவுறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதிலே மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது, என்ன நடக்கிறது என்று எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எனவேதான் சங்கீத ஆசிரியருடைய வார்த்தை இங்கே அற்புதமாக முன்வைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய கடவுளை என் வாழ்க்கையிலே எல்லா வேளைகளிலும் எல்லா நொடி பொழுதிலும் கூட என் கண் முன்னே எனக்கு முன்னே அவரை நிறுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? அவருடைய ஆளுகை என்னிலே நிறைவடைந்து நிற்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எனக்கு முன்னாலே என்னுடைய வலப்பக்கத்திலே அவருடைய ஆளுகை நிற்கின்ற பொழுது நான் இந்த உலக காரியங்களை குறித்து, இந்த உலக சூழ்நிலையை குறித்து, நடக்க போகிற காரியங்களை குறித்து நான் அச்சப்பட மாட்டேன், அசைவுற மாட்டேன் என்று அருமையான வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக கூட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் நன்றாக ஆரோக்கியமாக எந்த ஒரு வலி உபத்திரமோ, எந்த ஒரு வேதனையோ, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத ஒரு சகோதரி சாதாரணமாக இருக்கும் பொழுது சற்று நெஞ்சு வலிப்பது போல இருக்கிறதே என்று சொன்னார்கள். நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே சில வேளைகளிலே சற்று அதிகமாக திணறக்கூடிய அளவுக்கு இருக்கிறதே என்று சொன்னார்கள். உடனே அவருடைய பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் மருத்துவமனைக்கு கூட்டி சென்று விட்டார்கள். மருத்துவர் பரிசோதித்து விட்டு சில பரிசோதனைகள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அவர்களை வர சொல்லி மருத்துவர் சென்று விட்டார். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்று செக்அப் பண்ணுகின்ற வேளையிலே அவர்களுக்கு 3 அடைப்பு இருக்கிறது. உடனே அதை ரிலீவ் பண்ணுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று அடுத்த சிகிச்சைக்கு முன் செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் மரித்து போனார்கள். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை நிலை ஒரு நொடி பொழுதிலே என்ன நடக்கிறது என்று நினைத்து பார்க்க முடியாத வேளையிலே, என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து பார்க்க முடியாத வேளையிலே, எதை செய்தால் சரிப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்க முடியாத வேளையிலே மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இத்தகைய நெருக்கடியான நிர்பந்தமான சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதனுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சங்கீத ஆசிரியர் சங்கீதம் 16:11 சொல்லுகிறார், ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்தருளும். இந்த உலகத்தின் வாழ்வின் நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எத்தகைய சூழ்நிலையை கொண்டதாக இருக்கிறது? நான் அதில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பது நான் அறியாத ஒன்றாய் இருக்கிறது ஆண்டவரே. அத்தகைய வாழ்வின் நிலை உம்முடைய கரத்தில் தானே இருக்கிறது. அத்தகைய வாழ்வின் நிலையை நான் அறிந்து கொள்ள கிருபை தாரும் என்று ஆண்டவருடைய கரத்தை கெஞ்சி மன்றாட வேண்டும். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் இத்தகைய வல்லமையான வாழ்வின் வழி ஆண்டவருடைய முன்னிலையில் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய முன்னிலையைத்தான் நாம் நிறைவான மகிழ்ச்சியை காண முடியும். ஆண்டவருடைய முன்னிலையில் தான் நான் நிறைவான பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சங்கீதம் சொல்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இலக்கு, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட இந்த ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வழியை நாம் நாடி நிற்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வழிதான் பிரதானம் என்று அவரிலே நாம் தஞ்சம் புகுந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதையும் கூட மனிதர்களாகிய நாம் கடந்து செல்ல முடியும். நிறைவான வாழ்வை காண முடியும். நிம்மதியான மகிழ்ச்சியை காண முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உலகத்தில் மனிதருடைய ஆற்றலாலே, பலத்தாலே, பணத்தாலே, பொருட்களாலே, செல்வங்களாலே, பட்டங்களாலே, பதவிகளாலே நாம் நிறைவான வாழ்வை பெற்றுவிட முடியாது. நிம்மதியான வாழ்வில் கடந்து சென்று விட முடியாது. அத்தகைய சூழ்நிலை இன்றைய வாழ்வின் சூழ்நிலையாக இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறதும் நம்மை நோக்கி கேட்கிறதுமான வார்த்தை,
யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது இறைவசனத்திலே தமது நேச சீடர்கள், அவரோடு இருந்த சீடர்கள், மற்ற சீடர்களெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்று போகிறார்கள். அத்தகைய வேளையிலே தாம் தேர்ந்து கொண்ட 12 சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறதான வார்த்தை என்ன? நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய வார்த்தையை தாம் தேர்ந்து கொண்ட இந்த 12 சீடர்களை நோக்கி ஆண்டவர் ஏன் கேட்க வேண்டும்? எதற்காக கேட்க வேண்டும்? தமக்கு வேண்டும், தமக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும், தம்முடைய வாழ்க்கையில் பங்கு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், தம்முடைய வாழ்க்கையிலே தமக்கென்று ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சூழல்களின் காரியங்களையும் செய்திகளையும் உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும், உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும், உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட வேண்டும், அறியாத ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அத்தகைய சூழ்நிலையையும் அற்புதங்களையும் ஆற்றலைகளையும் அதிசய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைகளை கொடுத்து ஆளுகை செய்யப்பட வேண்டுமே என்று தாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் ஏன், நீங்களும் ஏன் இந்த தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் உள்ளத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டிய வேளை இந்த வேளையாய் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சீடர்களும் மற்ற மக்கள் கூடியிருக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வுதரு உணவு நானே என்று சொன்னார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை இந்த உலகு வாழ்வு அடைவதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிக்கிறவர்கள் மாத்திரமே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனது சதையோ மெய்யான உணவாக இருக்கிறது, எனது இரத்தமோ மெய்யான பானமாக இருக்கிறது. எனவே எனது சதையை உண்கிறவர்களோடும் எனது இரத்தத்தை பானமாக குடிக்கிறவர்களோடும் நான் இணைந்திருக்கக்கூடும் என்று சொன்னார். அவர்களும் என்னோடு இணைந்திருப்பார்கள் என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிக்காதவர்களோடு நான் இணைந்திருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தகைய வார்த்தை ஆண்டவரால் சொல்லப்படுகின்ற வேளையிலே தான் இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றவர்களும் மற்ற சீடர்களும் அவர்களுக்குள்ளே சற்று உள்ளத்தால் முணுமுணுக்கிறார்கள். என்ன முணுமுணுக்கிறார்கள்? எனது சதையை உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாரே, எனது இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே, நானோ விண்ணகத்திலிருந்து வந்த உணவு என்று சொல்லுகிறாரே, இந்த உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கப்பட்ட உணவு நானாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே என்ற வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முணுமுணுத்துக் கொள்ளுகிறார்கள், ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிறார்கள், பிரிந்து செல்லுகிறார்கள். அன்று முதலாய், அந்த வேளை முதலாய் ஆண்டவரோடு அவர்கள் எந்த வழிகளிலும் எந்த காரியத்திலும் சேர்ந்து கொள்ளவே இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய சூழலில் தான் ஆண்டவர் 12 சீடர்களை நோக்கி கூட சொல்லுகிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்ற வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். கப்பர்நாகும் ஊரிலே ஆண்டவர் கற்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் தம்முடைய நேச சீடர்களையும் மற்ற சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். மற்ற சீடர்கள் மற்றவர்கள் தான் இந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவருடைய சீடர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய்த்தான் அந்த வேளையிலே இருந்திருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாருமே என்னிடத்தில் வர முடியாது என்று சொன்னார். இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் பதித்து வைக்க முடியவில்லை. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் பற்றிக்கொள்ள முடியவில்லை. மாறாக கடவுளை விட்டு அவர்களை பிரிய செய்தது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, உயிர் உள்ளது என்று அவர்களால் விசுவசிக்க முடியவில்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியாய் இருக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவர் கேட்டார் 12 சீடர்களையும் பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? இன்றைய நாட்களிலே தம்முடைய நேச படைப்பாகிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூட ஆண்டவர் கேட்கின்ற வார்த்தை இந்த வார்த்தையாகத்தான் இருக்கிறது. 12 சீடர்களை மாத்திரமல்ல, அவருடைய அழகு திரு சாயலின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற பிரதான வார்த்தை, மேன்மையான வார்த்தை, முக்கியமான வார்த்தையும் இந்த வார்த்தையாகத்தான் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று தான் கேட்கிறார். அப்பொழுது அந்த 12 சீடர்களிலே மிகவும் உறுத்தான ஒரு சீடர் சீமோன் பேதுரு உடனடியாக சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நிலை வாழ்வு அளிக்கத்தக்கதான ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. வாழ்வு தரும் வார்த்தை, வாழ வைக்க தகுதியுள்ளதான வார்த்தை, வாழ்விக்க ஜீவனுள்ளதான வார்த்தை தேவனே உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? நிலைவாழ்வு அளிக்கத்தக்கதான வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சீமோன் பேதுரு சொன்னார். என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கின்றாரே, நீங்களும் என்னை விட்டு போக நினைக்கிறீர்களா என்று. நீங்கள் என்ன வார்த்தை சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களால் எப்படி உட்கொள்ள முடியும்? உட்கொண்டால் தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுக்காக, நீங்கள் வாழ்வதற்காகவே என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கெனவே நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் எப்படி உண்ண முடியும்? நாங்கள் எப்படி குடிக்க முடியும்? விண்ணகத்தில் இருந்து நீர் வந்தீர் என்று சொல்லுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறீர்களா? என்று ஆண்டவரை விட்டு விலகி போன மற்ற சீடர்களைப் போல நாங்களும் இருக்கிறோமே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, சீமோன் பேதுருவை போல, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நிலைவாழ்வு அளிக்கத்தக்கதான ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனை தரவல்லதான வார்த்தை, ஜீவிப்பதற்கு வழிகளை தருவதான வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு யார் உள்ளார் ஆண்டவரை என்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை விசுவசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே. இத்தகைய சூழ்நிலையில் தான் தொடக்க காலத்தில் முதலாக பார்க்கின்ற பொழுது, தொடக்க காலத்திலிருந்தே மனிதனுடைய வாழ்வு ஒவ்வொரு சூழல்களிலும் பல்வேறு விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நம்ப முடியாமலும் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் விசுவசிக்க முடியாமலும் அத்தகைய சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மனிதன் ஏதேதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தொடக்க காலத்திலே மோசே ஆண்டவருடைய மனிதர்களை கடவுளுடைய வழிகளிலே நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட ஆண்டவரை சந்திக்க மோசே மலையடிவாரத்திற்கு ஜனங்களோடு சென்றாரே, அப்பொழுதும் கூட மலை மேலே ஜனங்களை கீழே விட்டுவிட்டு ஆண்டவரை சந்திப்பதற்காக மலை மேல் ஏறி சென்ற மோசையோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே
மோசே இறங்கி வர தாமதமான அந்த சூழலிலே மோசே பின்னால் வந்த மக்கள் எல்லாம் குறிப்பிட்ட வேளையிலே அவருக்காக காத்து நின்று விட்டு பிறகு அவர்களுக்கான வழிகளை அமைத்து கொண்டு அவர்களுக்கென்று ஒவ்வொரு தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து விட்டார்கள். உண்மை தெய்வத்தை விட்டு விலகி போனார்கள். உயிருள்ள கடவுளை அவர்கள் விசுவசியாது போனார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இதுபோன்று பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களும் மறுதலித்து போனவர்களும் எதிர்த்து போனவர்களும் உலகத்தில் அநேக சூழ்நிலைகளிலே அநேகராய் இருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் நிகழ்விலே பார்க்கின்ற பொழுது எகிப்திலே ஜனங்கள் படுகின்ற வேதனையும் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்காக மனம் இறங்குகிறார். மனம் இறங்கிய ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். மோசேயை அழைத்து அங்கே பார்வோன் மன்னனின் ஆளுகையில் இருக்கின்ற அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களை, வேதனையினாலே அவதிப்படுகின்ற அந்த மக்களை, பார்வோர் மன்னனின் அடிமைத்தனத்திலே துவண்டு கிடக்கின்ற மக்களை மீட்டு கொள்வதற்காக அவருடைய அழுகுரலை கேட்டு உள்ளமெல்லாம் மனமுருகிய தேவன், அவருடைய கண்ணீரை கண்டேன் என்று மனம் வேதனைப்படைந்த கடவுள் அவர்களை விடுவிப்பதற்காக, பாலும் தேனும் வழியும் கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக மோசேயை அனுப்பினாரே. மோசேயை அழைத்தவர்களை மீட்டுக்கொண்டு வருகின்ற வேளையிலும் கூட உண்மை தெய்வம் எங்களை மீட்டு கொண்டாரே, உயிருள்ள கடவுள் எங்களுக்கு வாழ்வு தரும் வழிகளை தந்து ஆளுகை செய்தாரே, இதோ அடிமை தனத்திலிருந்து நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டோமே, வேதனையும் நெருக்கடிகளும் நிறைந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டோமே என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வந்தார்களா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை மறந்து போனார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்ட அந்த வெற்றியின் வாழ்வை தான் நினைத்து மகிழ்ச்சி அடைந்து வந்தார்களே தவிர ஆண்டவரை நினைத்து பார்க்காது போனார்கள். இதை அறிந்த ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கலை உண்டாக்குகிறார். எப்படிப்பட்ட சிக்கல் அது? மீண்டுமாய் பார்வோர் மன்னனுடைய இருதயத்தில் கடினத்தை ஊட்டுகிறார். அவர் அங்கே இருந்து அனைத்து வீரர்களையும், குதிரைப்படை வீரர்களையும் காலாட்படை வீரர்களை அனைத்து வீரர்களையும் ஒன்று திரட்டி மீண்டுமாய் அந்த மக்களை விரட்டி சென்று வருகின்றார். எதற்காக? அவர்களை மீண்டும் பிடித்து சிறைப்படுத்த, மீண்டும் நம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. செங்கடல் அருகே வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பார்வோன் மன்னனுடைய படையானது அவர்களை நெருக்கி வந்துவிட்டது. இதை கண்ட மக்கள் அச்சத்தினால் பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள், அலறுகிறார்கள், அச்சத்தினால் ஓலமிடுகிறார்கள். அப்பொழுது மோசேயை பார்த்து மிகுந்த கோபத்தோடும் அச்சத்தோடும் அவர்கள் ஓலமிட்டு அழுது சொல்லுகிறது என்ன? நாங்கள் அங்கே வாழ்ந்திருந்தால் கூட, பார்வோன் மன்னனின் அடிமை தளத்தில் வாழ்ந்திருந்தால் கூட நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போமே. எங்களை இங்கே அமிழ்த்து விடவா, கொன்று விடவா எங்களை கூட்டி வந்தீர் என்று வேதனையால் குமுறுகிறார்கள். அத்தகைய வேளையிலே தான் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கொடுத்து, உன் கையில் இருக்கும் கோலினால் கடல் மீது நீட்டு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை பிறப்பிக்கின்றார். நடந்தது என்ன? கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கோலை மோசையானவர் கடலை நோக்கி நீட்டுகின்ற வேளையிலே நடக்கின்ற ஆச்சரியம் என்ன? மிகுந்த பேராற்றலோடு விளங்குகின்ற செங்கடல் இரண்டாக பிரிந்து இருபுறமும் மதில்கள் போல் கடல்கள் அமைந்து நின்று அந்த பாதையோ, விலக்கப்பட்ட பாதையோ பாலை நிலத்திலே நடந்து செல்வது போன்ற சூழல். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அத்தகைய வழியிலே மக்கள் வழி நடத்தி செல்லப்படுகிறார்கள். ஜனங்கள் துன்பங்களில் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஐயோ இங்கே எங்களை அழித்து விடவா வந்தீர் என்று ஓலமிட்ட ஜனங்கள், கடவுளை புறக்கணித்த ஜனங்கள், கடவுள் செய்த நன்றியை நினைக்காத ஜனங்கள் அங்கே பாலை நிலத்திலே தரையிலே நடந்து சென்றார்கள். செங்கடல் நடுவிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினார்.
மீண்டுமா நெருங்கி வந்துகின்ற அந்த படைகளை ஆண்டவர் செங்கடலுக்குள் மத்தியிலே மதிலாய் எழும்பி நின்ற அலைகளுக்கு ஊடே புகுந்து வர செய்து அமிழ்த்தினார், அழித்தார். இந்த ஜனங்களை வாழ வைத்தார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த காரியங்களை, அற்புத செயல்களை, அதிசய செயல்களை நினைப்பதை விட்டு மறந்து போகிற ஜனங்கள் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் என்ன செய்தார், எங்களுக்கு என்ன செய்தார் என்று நினைத்து பார்க்கிற பேசுகிற ஜனங்கள் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். ஆலயங்களிலே ஜனங்கள் வடிக்கின்ற கண்ணீரையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குகின்ற பொழுது, மனது உருகுகின்ற பொழுது அற்புதங்களை செய்கின்றார், அதிசயங்களை செய்கின்றார். ஐயோ, என் ஜனங்கள் அவல நிலையால், துன்ப நிலையால், துயர நிலையால், வேதனை நிலையால், நோய் நிலையால், நெருக்கடியால் அல்லல்பட்டு அழுகிறார்களே, கண்ணீர் வடிக்கிறார்களே என்று அவருடைய துயரங்களை காண முடியாமல் மனம் இறங்குகிறார். ஏனென்றால் அவர் மனம் இறங்கும் தெய்வம். அவர் மனம் இறங்கி செய்கின்ற அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை எல்லாம் இயேசு எனக்கு செய்தார், தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்தார், என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார், என்னை வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, என் அழுகுரலுக்கு என் தேவன் செவிசாய்த்தார் என்று சொல்லுகிற ஜனங்கள் எத்தனை பேர். எந்த ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார்களோ அந்த ஆலயத்திலே மனிதர்களையும் புனிதர்களையும் முன்னிறுத்துகிறார்கள். அவர்களைத்தான் உயர்த்தி நிறுத்துகிறவர்களாயிருக்கிறார்கள். தேவன் செய்த அற்புதத்தை, தேவன் செய்த அதிசயத்தை எண்ணி பார்க்க முடியாதவர்களாக, தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாதவர்களாக, தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்த முடியும் என்பதை மறந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, அற்புதங்களை செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே, அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவராகிய கடவுள் மாத்திரமே. மனிதரால் இயலாத காரியம். எங்கேனும் மனிதர்கள் அற்புதம் செய்ததுண்டா? மனிதர்கள் ஆச்சரியத்தை செய்ததுண்டா? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமம் எங்களிடம் இருக்கிறது. எங்களிடம் பொன்னும் அல்ல பொருளும் அல்ல உங்களுக்கு தருவதற்கு, உதவி செய்வதற்கு. தேவனாகிய கர்த்தரின் நாமம் எங்களிடம் இருக்கிறது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னத கிருபையுள்ள ராஜாவாகிய இரட்சகரின் நாமம் எங்களிடம் இருக்கிறது. அதை உங்களுக்கு தருகிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, ஆச்சரியம் நடக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனிதர்களால் அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். உங்கள் உள்ளத்திலே எழுகின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் யாரை முன்னிறுத்துகிறவர்களாக, யாரை நோக்கி மன்றாட்டுக்களை எழுப்புகிறவர்களாக, யாருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, ஈடிணையில்லாம் மகிமைக்குரிய இரட்சகரே, துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் உரிய தேவனும் கடவுள் இரட்சகருமாயிருக்கிற என் இயேசு ஆண்டவரே, உமது நாமம் மகிமைப்படுவதால். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எத்தனை கோடி அற்புதங்கள், அதிசயங்களை தேவரீர் செய்தருளிய பொழுதில் கூட பாலை நிலத்திலே ஜனங்கள் படுகின்ற பசியின் துயரத்தை கண்ட தேவன் மனம் இறங்கி விண்ணகத்திலிருந்து மன்னாவை மழையென பொழிந்து தேவரீர் போஷித்து அருளிய பொழுதிலும் கூட அன்று மக்கள் சொன்னார்களே, எங்களுக்கு மன்னாவை பொழிந்தது
எங்கள் முன்னோருக்கு மன்னாவை வழங்கியது, விண்ணகத்திலிருந்து பொழிந்தது யார்? மோசே அல்லவா, மோசே அல்லவா என்று சொன்னார்களே. அதை போலத்தானே ஆண்டவரே இன்றளவிலும் ஆலயங்களுக்குள் எந்த ஆலயங்களுக்குள் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய அற்புத கிருபையினாலே தேவருடைய கருணையை, இரக்கத்தை, மன உருக்கத்தை கொடையாக பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே, அற்புதமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே இந்த ஜனங்கள் யாரை நோக்கி நிற்கிறார்கள்? யாருக்கு பெருமை சேர்ப்பதாக, மகிமை செலுத்துவதாக நிற்கிறார்கள்? மோசே போன்ற இறைவாக்கினர்களை அல்லவா? என் தேவன் செய்தாரே, என் ஆண்டவர் செய்தாரே, என் ரட்சகர் செய்தாரே என்று உம்முடைய நாமத்தை மறந்து போகிறார்களே ஆண்டவரே, மறந்து போகிறார்களே ஆண்டவரே. அன்று உம்முடைய சீடர்கள் சொன்னதை போல ஆண்டவரே, எங்களிடத்திலே பொன்னில்லை, பொருள் இல்லை, நீர் விரும்பி கேட்பதற்கு நாங்கள் தருவதற்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஆற்றல், வலிமை, நாமம் எங்களிடத்திலே இருக்கிறது, அந்த நாமத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே நடக்க முடியாமல் இருந்தவன், சுகவீனனாயிருந்தவன் நலம் பெற்று எழுந்து நடந்து சென்றானே, அந்த அற்புத கொடையை பெற்றுக்கொண்டாரே. இதுபோல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிறவர்கள் யாரால் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது, யார் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்று கூட இன்னும் அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்களே ஆண்டவர். அவருடைய இருதயங்களை திறந்தருடும் ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை திறந்தருடும் ஆண்டவரே. உலகிலே அனைத்து கொடைகளையும், ஆசீர்வாதங்களையும், அற்புதங்களையும் செய்து ஆசீர்வதிக்கின்ற தேவனாகி தேவரீரை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறப்பிறாக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுகின்ற உம்முடைய பிள்ளைகள், இது என்னுடைய ஆண்டவர் எனக்கு தந்தார், என் ஆண்டவர் எனக்கு செய்தது, என் தேவன் எனக்கு செய்தது, என் அப்பா எனக்கு செய்தது என்று இயேசு என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்கள் அறியும்படி செய்வீராக. அவர்கள் அறிந்து உம்முடைய அடையாளத்தை காணும்படி செய்வீராக. அப்படி நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதங்களை செய்தவர் என் ஆண்டவர் என்று துதிக்கட்டும், அதிசயங்களை எனக்கு செய்தவர் என் ஆண்டவர் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. அப்படியாய் அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். அன்று உம்முடைய சீடர்கள் மறைநூலின் பொக்கிஷங்களையும் தேவனுடைய ஜீவ வாழ்வின் வழிமுறைகளையும் சங்கீதத்தில் எழுதப்பட்டவைகளையும் அறிய முடியாது போனார்களே என்று நீர் உள்ளம் கசித்து அவர்கள் அறியும்படி மாத்திரம் அவருடைய மனக்கண்களை திறந்தருளீர் ஆண்டவரே. 24:45 வசனம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவரே, இன்று உம்மை அறிய முடியாமலும் உம்மை உணர முடியாமலும் அற்புதங்களை செய்தவர் யார், அதிசயங்களை செய்தவர் யார், இயலாமல் போன என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை யாரால் நடத்த முடிந்தது, யாரால் செய்து தர முடிந்தது என்று யூகித்து நிற்கிற மனிதன் உம்மை அறியட்டும் ஆண்டவரே, உம்மை உணரட்டும் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு விசுவசிக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய இதய கதவுகளை திறந்தருள்வீரா, அவர்களுடைய இதய கதவுகளை திறந்தருடும் ஆண்டவரே, அவருடைய இதய கதவுகளை திறந்தருடும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்தார் என்று உடல் பலவீனமற்று கிடந்து எனக்கு பலனை கொடுத்தார். இயலா சூழ்நிலையிலிருந்து என் வாழ்க்கையில் அருள் விளக்கேற்றி விடுதலையை கொடுத்தார். துவண்டு போய் கிடந்த என்னுடைய வாழ்வு, சுகமற்று கிடந்து போன என்னுடைய வாழ்வு, நிலையிழந்து கிடந்த என்னுடைய வாழ்வு என் தேவனாகிய கர்த்தராலே விடுதலை பெற்றது என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஒவ்வொரு கொடைகளுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக என் தேவனே உமக்கு உள்ளத்தால் உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, உம்மை விசுவசிக்கிறவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, உமக்கு சாட்சி பகரும் மக்களாக எழுந்து நிற்க நீர் வடைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக. நீர் அப்படியே ஆசீர்வதித்து ஆளுகை செய்து எல்லா ஜனங்களும் உம்மை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு என் தேவனின் ஜனங்களாய் நின்று பிரகாசிக்க நீர் கிருபை செய்வதற்காக என் தகப்பனே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்திருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.